Hello everyone, welcome to my channel Kavya vlogs. இன்னைக்கு வந்து ஒரு glam makeup look தான் வந்து பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். So first step என்னோட ஃபேஸ் ஃபுல்லுமே நான் வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிட்டு என்னோட ஸ்கின் கேர் ஃபுல்லுமே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து மேக்கப் வந்து போட போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமர், அதுக்கு வந்து நான் ஹைலைட்டிங் ப்ரைமர் தான் வந்து எடுத்திருக்கேன். ஸ்விஸ் பியூட்டிலேருந்து ரியல் மேக்கப் பேஸ் தான் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மேக்கப்பில் நான் வந்து ஹைலைட்டர் எதுவுமே வந்து போட போகிறது கிடையாது. ஜஸ்ட் இந்த ஹைலைட்டிங் ப்ரைமர் மட்டும் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட்டாக ஃபைனல் அவுட்புட்டில் வந்து பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ க்ளோவாக வந்து இருக்குதுன்ட்டு. ஸோ இதை வந்து என்டையர் ஃபேஸ் ஃபுல்லுமே நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து பம்ப் பண்ணி எடுத்துகிட்டு எங்கெல்லாம் வந்து நான் ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கணும் ஸோ அந்த இடத்துலலாம் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸாக வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு கேமராவில் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன், நல்ல ஒரு க்ளோ வந்து தெரியுது. பிகாஸ் இது வந்து ஹைலைட்டர் வந்து இதில் மிக்ஸ் ஆகி இருக்கிறதுனால நல்ல க்ளோ வந்து கொடுக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா இதுவுமே வந்து ஒரு ஸ்டோக் க்ரீம் மாதிரி தான், பட் வந்து ப்ரைமர் மிக்ஸ் ஆகி இருக்கும். இதை பார்க்கறதுக்கு ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும், பட் பிளெண்ட் ஆகும்போது ஈஸியாக வந்து நமக்கு பிளெண்ட் ஆயிரும். இந்த வீடியோவில் காட்டுற எல்லா ப்ராடக்ட்டுமே நான் வந்து அமேசான்லேருந்து வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனலாக பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸ் வந்து இப்படி தான் இருந்தது. எங்கே பார்த்தாலுமே வந்து ஒரு க்ளோ கொடுத்துச்சு, செம்மையாக இருந்தது. இன்றைக்கி நான் வந்து ஹெவி மேக்கப் வந்து போட போகிறது கிடையாது, ஜஸ்ட் மினிமலான ப்ராடக்ட்டை வச்சு தான் இன்றைக்கி நான் வந்து மேக்கப் வந்து போட போகிறேன். ஸோ என்னோடய ஃபேஸில் வந்து அண்டரை சர்க்கிள் இருக்குது, அண்ட் அதுக்கப்புறம் ஜஸ்ட் வாய்க்கிட்ட வந்து எனக்கு டார்க் ஸ்பாட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை மறைக்கிறதுக்காக நான் வந்து ஒரு ஆரஞ்சு கரெக்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆரஞ்சு கரெக்டரை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மேக்கப் போட்டு பாருங்கள். உங்கள் மேக்கப் வந்து கண்டிப்பாக க்ரே ஆகாது. நான் யூஸ் பண்ணுறது வந்து ஸ்டிக் ஆரஞ்சு கரெக்டாக அதை வந்து கொஞ்சமாக என்னோடய ஃபேஸில் ஃபுல்லுமே நான் அப்ளை பண்ணிவிட்டேன், அண்ட் கையை வச்சு லைட்டாக வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லாரியல் பாரிஸோட ஒரு கன்சீலர் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் இன்றைக்கி என்னோடய பேஸாக வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் என்னோடய ஷேட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மண்ட். இன்றைக்கி வந்து என்னோடய கலருக்கு எக்ஸாக்ட் மேட்சிங்காக இருக்கிற ஒரு கன்சீலர் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் கன்சீலர் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஒரு ஷேட் டார்க்கர் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க. பட் இன்றைக்கி நான் வந்து பேஸாகவே நான் இதான் போட போகிறேங்கிறதுனால என்னோடய எக்ஸாக்ட் மேட்ச்க்கு வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ கன்சீலர் ஸ்டிக்கை வச்சு இந்த மாதிரி என் ஃபேஸில் ஃபுல்லுமே நான் ட்ரா வந்து பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஃபேஸில் ட்ரா பண்ணியிருக்க கன்சீலரை வச்சு தான் இன்றைக்கி நான் ஃபுல்லுமே வந்து பிளெண்ட் பண்ண போகிறேன். ஸ்பாஞ்ச் வச்சு தான் இந்த கன்சீலரை நான் வந்து பிளெண்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு செட்டிங் ஸ்ப்ரே எடுத்துகிட்டு அந்த ஸ்பாஞ்சில் ஃபுல்லுமே நான் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறது வந்து ரெண்டு பெனிஃபிட் வந்து இருக்குது. ஒன்று வந்து உங்கள் மேக்கப் வந்து ஸ்டேயாக இருக்கும், ஐ மீன் லாங் லாஸ்டிங்காக இருக்கும், அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து பிளெண்ட் ஆயிரும். ஸோ என்னோடய ஃபேஸ் அண்ட் இயர்ஸை நான் வந்து ஃபுல்லுமே வந்து கவர் பண்ணிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நெக்குக்கு தான் நான் வந்து கவர் பண்ண போகிறேன். பிகாஸ் இது மட்டும் ஆடாக தெரிஞ்சிடக்கூடாது. ஸோ அதனால் என்னோடய நெக்குக்குமே நான் வந்து கொஞ்சம் கன்சீலர் வந்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பவுடர் வச்சு நான் வந்து செட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து பவுடர் ஆர் காம்பேக்ட் பவுடர் ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம், எதனாலுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு லூஸ் பவுடர் தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த பவுடர்லேயுமே வந்து நிறைய பனானா பவுடர் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி வந்து ஒரு பிளெயின் செட்டிங் பவுடர் தான் நான் வந்து யூஸ் பண்ணி என்னோடய ஃபேஸ் ஃபுல்லுமே நான் வந்து என்னோடய என்டையர் ஃபேஸ் ஃபுல்லுமே நான் வந்து கவர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபவுண்டேஷன், கன்சீலர் இல்லைனா ஒரு செட்டிங் பவுடர் வச்சு நீங்கள் செட் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே எது பண்ணாலும் டேப் பண்ணி தான் நம்ம என் ஃபேஸில் ஃபுல்லுமே நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிக்கணும். ஸோ நான் இந்த வீடியோவில் காட்டுற எல்லா ப்ராடக்ட்டுமே கண்டிப்பாக வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்டை தான் நான் வந்து இன்றைக்கி பிக் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கான்டோர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு பேலட்டாகவே நான் வந்து எடுத்திருக்கேன். சுகர்லேருந்து கான்டோர் D4 ஃபேஸ் பேலட் அப்படிங்கிறது. இதுலேயுமே நிறைய ஷேட்ஸ் இருக்குது. இதில் நான் வந்து 02 விவிட் விக்ட்ரி அப்படிங்கிறத நான் ஷேடு எடுத்திருக்கேன். ஸோ இதோட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். இதில் வந்து ப்ரான்சர், ஹைலைட்டர் அண்ட் அது போக வந்து ப்ளஷ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் என்னோடய வீடியோஸில் வந்து நான் கான்டோர் யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட வந்து ஷோ பண்ணதே கிடையாது. நான் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து கான்டோர் யூஸ் பண்ணி மேக்கப் போட்டிருக்கேன். இதோட பெனிஃபிட் என்னங்கிறது நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். ஸோ என்னோடய ஃபேஸ் வந்து ஒரு சப்பியான ஃபேஸ் தான், பட் இந்த ஃபேஸை வந்து ஒரு ஷேப்புக்கு வந்து நான் காட்டணுங்கிறதுக்காக நான் வந்து இன்றைக்கி இந்த வீடியோலேயே உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும் என்னோடய ஃபேஸ் வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதுக்காண்டி தான் இந்த கான்டோர் நான் வந்து இன்றைக்கி
யூஸ் பண்ணியிருக்கேன். கான்டோருக்குன்னு தனியாக நான் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணலை, ப்ளஷ் போடுவோம் இல்லையா, ஸோ அந்த ப்ரஷ்ஷே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஐப்ரோஸ் தான் வந்து ஃபில் பண்ண போகிறேன். ஐப்ரோஸ் வந்து ஆஸ் யூஷுவல் தான், எப்போதும் அவுட்லைன் வரைஞ்சிட்டு அண்ட் இன்னர் கார்னர்ஸ் ஃபுல்லுமே நான் வந்து ஷேட் பண்ணி பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஐஷேடோ வந்து போட போகிறோம். ஸோ அதுக்கு வந்து மார்ஸ்லேருந்து இந்த ஐஷேடோ பேலட் தான் வந்து பிக் பண்ணியிருந்தேன். இதில் வந்து நியூட் ஷேட்ஸ் அண்ட் டார்க் ஷேட்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த ஒரு பேலட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து ஒரு நியூ ஷேட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து போக போகிறேன். ஸோ அவுட்டர் கார்னரில் வச்சுட்டு அண்ட் இன்னர் கார்னர் வரைக்கும் நான் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். அண்ட் அண்டர் ஐலைட்ஸ்லேயுமே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நான் போட போகிற அவுட்ஃபிட்டில் வந்து கோல்டன் கலர் வரும். ஸோ அதனால் கோல்டன் ஷிம்மர் எடுத்துகிட்டு என்னோடய ஐஸோட சென்டர் பார்ட்டில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் லைட்டாக வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான், என்னோடய ஐ மேக்கப் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அதே பேலட், சுகர் பேலட்லேருந்து ஸோ இந்த ஒரு ப்ளஷ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து 3 டைம்ஸ் கிட்ட அப்ளை பண்ணியிருப்பேன். இது வந்து அவ்வளோ பிக்மெண்டடாலாம் இல்லை, ஒரு நேச்சுரல் க்ளோ கொடுத்தா எப்படி இருக்குமோ ஸோ அந்த கலர் வந்து அந்த பேலட்டில் வந்து இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஃபைனலாக நான் வந்து செட்டிங் ஸ்ப்ரே வச்சு என்னோடய மேக்கப் ஃபுல்லுமே நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து நான் வந்து லிப்ஸ்டிக் வந்து போட போகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு பிங்க் ஷேட் அந்த மாதிரி தான் நான் வந்து போட போகிறேன். என்னோடய அவுட்ஃபிட் வந்து லைட் க்ரீன் கலரில் தான் வந்து இருக்க போகுது. ஸோ அதனால் என்னோடய லிப்ஸ்டிக் வந்து நான் பிங்க் கலரில் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவுட்லைன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட இந்த போல்டு லிப் லைனர் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். லைனரோட ஷேட் வந்து பார்த்திங்கன்னா செரி ப்ரௌன் 06. லிப்ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப டார்க் பிங்க், ரொம்ப டார்க்காக இருக்காமல் சட்டிலாக தான் நான் வந்து இன்றைக்கி போட்டிருக்கேன். நான் யூஸ் பண்ணியிருக்க லிப்ஸ்டிக்கோட ப்ராண்ட் வந்து இன்சைட் நான் ட்ரான்ஸ்ஃபர் லிப்ஸ்டிக். ஸோ ஃபைனல் டச்சாக மஸ்கரா வந்து போட்டாச்சு. ஸோ என்னோடய ஐ மேக்கப் பார்க்கறதுக்கு இப்படி தான் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. பட் ஓவராலாக பார்க்கும்போது ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி நான் வந்து சட்டிலாக தான் வந்து போட்டிருக்கேன். ஸோ ஹேர் ஸ்டைல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடலாமான்னு பார்த்தேன். பட் ஓகே, நம்ம வந்து எப்போதும் போடுற பஃப் வச்சு அந்த மாதிரி நான் வந்து போட்டுட்டேன். ஸோ 2-3 ஹேர் ஸ்டைல் வந்து நான் பார்த்து வச்சுருக்கேன். அது ஓகே வைட்னா கண்டிப்பாக உங்கள்கிட்டையுமே வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட மேக்கப் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு. ஆக்சசரிஸ்க்கு நான் இன்றைக்கி எதுவுமே வந்து ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் இந்த கம்மல் மட்டும் தான் வந்து போட்டிருக்கேன். என்னோடய ட்ரெஸ் வந்து லைட் க்ரீனாக இருக்கனால ஸோ என்னோடய கம்மல் வந்து கொஞ்சம் டார்க் க்ரீனாக வந்து நான் பார்த்து எடுத்திருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு என்னோடய மேக்கப் வந்து நல்லா க்ளோவாக இருந்திருக்குதுன்னு. ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் என்னோடய கமெண்டில் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் வீடியோஸ். ஸோ பாய், தேங்க்யூ.